அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குடும்பங்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு ஆலய பரிகாரம் மற்றும் பொதுவான பரிகாரங்களை பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியேன் பொற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரணனே. ஸ்ரீராம ஜெயம். உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். குடும்பங்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு திரு ஒற்றியூர் பாகம்பிரியாள் ஆலயம், இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குடும்பத்தில் எல்லாரும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த ஆலயத்துக்கு போகலாம். குடும்பத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல ஒற்றுமையாக, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார், ஒருத்தர் இன்னொரு ஹைதராபாத்தில் இருக்கார். குடும்பமே வேலை விஷயமாக பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறதும் பிரிவு தான். இல்லை படிப்பு விஷயமாகவும் ரொம்ப காலமாக ஹாஸ்டல்லே இருந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குடும்பத்தில் அனைத்து நபர்களும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருந்து நல்ல வருமானத்தோட, ஏன்னா வெளி இடத்துல இருந்தால் தான் வருமானம் வருது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் அப்பப்போ ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அல்லது அடிக்கடி சந்தித்து கொள்ளக்கூடிய நிலையில் வாழ்ந்து அல்லது சண்டை சச்சரவுகள் இல்லாமல், சிலர்லாம் லோக்கல்லே அங்கங்கே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனும் பெங்களூர்லேயே இருப்பார், தம்பியும் பெங்களூர்லேயே இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லாமல் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாகவே இருக்காங்க, அவங்க நல்ல ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பாகம்பிரியாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். அதை செய்கிறது எப்பயுமே நம்ம அந்த குறிப்பிட்ட அவரவர் ஜாதகத்திற்கு ஏற்ற நிலைகளில் நீங்கள் வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு உடனடி பலன்களை தரும். இல்லை அப்படின்னா, சார் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய பல்லவியை தான் பாடணும். நான் எல்லா ஜோதிடர்கிட்டையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அதற்குண்டான நேரம் காலம் ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் வரக்கூடிய ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் இந்த தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாகம்பிரியாள் ஆலயத்திற்கு சென்று, என்னென்னா இதில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, அன்றைய இரவு நீங்கள் அந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் தங்கி வழிபாடு செய்யணும். அன்று வழிபாடு செய்துவிட்டு அன்று அங்கே தங்கி இருந்துட்டு நீங்கள் காலையிலையும் போய் முடிஞ்சால் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதொரு இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இது என்னென்னா, இந்த பாகம்பிரியாள் அம்பாளை வழிபட்டு இந்திரனே அவருடைய தேவியை பிரிந்து வாழ்ந்த காலகட்டத்தில் இங்கு வழிபாடு செய்து இந்த குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் சேரக்கூடிய பாக்கியம் பெற்ற அற்புதமான ஒரு ஸ்தலம்தான் இந்த தேவக்கோட்டை திருவொற்றியூர் பாகம்பிரியாள் சன்னதி. இந்த பாகம்பிரியாள் சன்னதியை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒற்றுமையுடன் வாழ உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களின் அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.